பாலகன் பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பற்றி உயர்த்தி பேசுகிறார். அதுவும் இறைவாக்கினர் எலியாவோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இறைவாக்கினர் எலியா இஸ்ராயேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு நபர். மெசியாவின் வருகைக்கு முன்பு அவர் இஸ்ராயேல் நாட்டிலே மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடையே இருந்தது. ஆலயத்தில் உடன்படிக்கை பேழையை மீண்டும் நிறுவி வழிபாட்டை புதுப்பித்து அரசியல் தளத்தில் இஸ்ராவேலின் எதிரிகளை அடக்கி மெசியாவின் கீழ் ஆட்சி செய்வதற்காக ஒரு சிறந்த படையை உருவாக்குவது. இப்படி எலியாவை சுற்றி வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் இஸ்ராயேல் மக்களிடையே இருந்தன. அந்த எதிர்பார்ப்புகள் திருமுழுக்கு யோவானிடம் காணாததால் அவரை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் நமது ஆண்டவர் அதற்கு மாறாக வெளி அடையாளங்களையும் உலக காரியங்களை விட ஆன்மீக வாழ்வில் மக்களுடைய மனங்களை மாற்றி மனம் திரும்பி மெசியாவுக்கு ஏற்றவர்களாக மாற செய்கின்ற பணியை சிறப்பாகவே செய்கின்றார் என்றும், தன்னை முழுவதும் இறைவனின் செம்மறிக்காக சரணாகதியாக அர்ப்பணித்தவர் என்றும், வரவிருக்கும் எலியா இவர்தான் என்றும் அவரை போற்றுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரிக்கும் நாம் வெளி அடையாளங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நமது ஆன்மீக வாழ்வில் மாற்றத்தை உருவாக்காமல் இருக்கின்றோம். வெளி அடையாளங்கள், கொண்டாட்டங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் அதற்கு மட்டுமே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உண்மையான மனமாற்றம் நமது ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்பட வேண்டும். அந்த ஆவிக்குரிய மாற்றம் நமது அன்றாட வாழ்க்கையின் செயல்களில் வெளிப்பட வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய மனமாற்றம் என்னவென்றால், மற்றவர்களை அன்பு செய்வது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, உதவி செய்வது, ஜெபிப்பது போன்றவை ஆகும். இந்த அடிப்படையான ஆவிக்குரிய மாற்றங்கள் நம்மில் ஏற்படும் பொழுது நம் உள்ளத்தில் உலக மீட்பர் பிறப்பார். இந்த மாற்றத்திற்காக புனித யோவானை போல சிரம் தாழ்த்தி நம்மை சரணாகதியாக ஒப்பு கொடுப்போம். பாலகன் இயேசு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.